கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடுத்த டெஸ்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 21 முதல் கேள்வி, அறவுரக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? அறவுரக்கோவை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது? எது? முதுமொழி காஞ்சி. இதத்தான் அறவுரக்கோவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர் யாரு? கூடலூர் கிழார். கூடலூர் கிழார். நிலையாமையை பத்தி பாடுறதுனால இதுக்கு காஞ்சின்னு முடியுது. காஞ்சி அப்படின்னோம்னா நிலையாமையை பத்தி கூறக்கூடியது. ஓகேயா? சிறந்த அறிவுரைகளை கூறதுனால இதுக்கு அறவுரக்கோவை, அறம் சார்ந்த நூல், அதனால அறவுரக்கோவை அப்படின்னு பெயர் பெற்றது. நச்சினார்க்கினியார் முதலிய நூலாசிரியர்கள்லாம் அதிகமா மேற்கோள் காட்டப்பட்டது வந்து இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேரால்னால மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 பாட்டு 10 போறவங்க. அப்ப எப்படி இருக்கணும்? மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. சோ 10 பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் 10 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ரைட்டா? அறவுரக்கோவை, முதுமொழி காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 2, ஒரு பைசா தமிழன் என்ற இதழினை வெளியிட்டவர் யார்? ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதழினை வெளியிட்டவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். எப்ப வெளியிட்டிருப்பாரு? 19/6/1907 வெளியிட்டிருப்பாரு இல்லையா? சோ புதன்கிழமை வந்திருக்கும். காலனா விலையில வெளியிட்டிருப்பாரு. ரைட்டா? சோ அது 1908 இது என்னன்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும்? தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். ரைட்டா? அயோத்திதாச பண்டிதரை பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா வீரமாமுனிவர் மாதிரி எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான லைன் பழைய புக்ல கொடுத்திருக்க இவருடைய முக்கியமான லைன், உங்களுடைய தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு அயோத்திதாச பண்டிதர். அடவி மழை யாரெல்லாம் கடந்து போய் தின்னமுறு தடத்தோளும் முழங்கொண்டு அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடவி மலை. ரைட்? அடவினா காடு, காடும் மலையும். அப்ப என்ன மறைஞ்சு வந்திருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உம்மை தொகை. ஓகே. தடந்தோள், சால, தவ, தட, கூர்க்களி இந்த மாதிரி தொடங்கி இருந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உரிச்சொல் சொல்லுவோம். அப்ப இது என்னது? உரிச்சொல். அப்ப எங்க இருக்கு? உம்மை தொகை உரிச்சொற்சொடர். அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், தெலுங்கு, தமிழ், மால்தோ, சமஸ்கிருதம் என்னென்ன மொழிகள் அப்படின்றத நம்ம சொல்லணும். தெலுங்கு நம்மளுக்கு தெரியும், நடுதிராவிட மொழி. தமிழ் கன்னடம், மலையாளம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. இதெல்லாம் வந்து என்னது? தென் திராவிட மொழிகள். ஓகே, அப்ப இதெல்லாம் வந்து என்னது? தென் திராவிட மொழி. எங்க இருக்கு? 3. மால்தோ, குருக், பிராகி இது 3 என்னது? வட திராவிட மொழி. ஓகே, 2. சமஸ்கிருதம் வடமொழி. அப்ப ஆன்சர் என்னது? டி. 4, 3, 2, 1. ஓகே. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்ந்தெடுக்க. கொடுக்கப்பட்டவற்றுல இயல்பு புணர்ச்சி எந்த மாற்றம் இல்ல, இயல்பா புணர்ந்து இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாழைப்பழம், இதுல இப்பு வந்திருக்கு. பொற்குடம், பொன் கூட்டல் குடம் தான் பொற்குடம். ரைட்டா? அப்ப இன்னும் வந்து என்ன மாதிரி இருக்கு? அப்ப திரிதல். ஓகே. பாசிலை, பசுமை கூட்டல் இலை, மை விகுதி கெட்டிருக்கு. அப்ப ஈறுபோதல் வந்திருக்கு. ஈறுபோதல். பா வந்து என்ன மாதிரி இருக்கு? பாவா மாதிரி இருக்கு. பாசு. அப்ப ஆதி நீடல். முன்னாடி இருக்க சொல் வந்து நீண்டு ஒழிச்சுச்சுன்னா ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவோம். பாசு கூட்டல் இலை அப்படின்னு மாறி இருக்கு. இப்ப இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றுல உகரச்சொல் இருக்கு. பாசு இச்சு கூட்டல் இல்லையா? உகரச்சொல் இருக்கு. வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கு. அப்ப உகரம் என்ன செய்யும்? தன்னை மெய்ய விட்டுட்டு ஓடிடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி என்ன மாறிடும்? பாச் கூட்டல் இலை, இச்சு கூட்டல் ஈ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை, இச்சு கூட்டல் ஈ சி, பாசிலை அப்படின்னு மாறி இருக்கும். ஓகேயா? சோ அப்ப இவ்வளவு வந்திருக்கு. அப்ப இது இயல்பு புணர்ச்சி கிடையாது இல்லையா? ரைட்? அப்ப இதுவும் கிடையாது. பொன் வளையல், பொன் கூட்டல் வளையல் எந்த மாற்றமுமே இல்லாம இருக்கிறனால இது என்ன நம்ம சொல்றோம்? இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஆன்சர் வந்து என்னது? இதுக்கு டெல்லி. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர்? கார் அறுத்தான். கார் அப்படின்னோம்னா மலை,
மழைக்கால பயிர்களை அறுவடை செய்தான். அப்ப இந்த மழைக்காலத்தை குறிக்கல, அப்ப காலத்தை குறிக்கல, அப்ப என்ன ஆகு பெயர்? காலவாக பெயர். எதை குறிக்கலையோ அந்த ஆகு பெயர்னு சொல்லிக்கலாம். அப்ப இது என்ன ஆகு பெயர்? காலவாக பெயர். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். தமிழ்ல ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா என்னப்பா? 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா என்னப்பா? 5 அடி டு 12 அடி வரைக்கும் வரக்கூடிய பா என்னது? குரல் வெண்பா 2 அடி, நம்மளுக்கு தெரியும். சிந்தியல் வெண்பா 3 அடி, 3 அடி. இதை ரெண்டா பிரிப்போம். நேரிசை சிந்தியல், இன்னிசை சிந்தியல் பிரிப்போம். நேரிசை சிந்தியல், இன்னிசை சிந்தியல் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேயா? அடுத்து இன்னிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. இது 4 அடி. ஓகேயா? 5ல இருந்து 12 வரைக்கும் வந்துச்சுன்னா அது என்ன வெண்பா? பற்றொடை வெண்பா. 4க்கு மேல, அப்ப 5ல இருந்து 6 வரைக்கும் வரத நம்ம என்ன சொல்லுவோம்? பற்றொடை வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 13 அடி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம களி வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 13 அடி இருக்கிறத களி வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எதை? எதை சொல்லியிருப்பாங்க? உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு திருவிக்கா எதை சொல்லியிருப்பாரு? எதை சொல்லியிருப்பாரு? பெரிய புராணத்தை சொல்லியிருப்பாரு. திருத்தொண்டர் புராணம். சேக்கிலார் எழுதின திருத்தொண்டர் புராணத்தை தான் சொல்லியிருப்பாரு. பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு பெரிய புராணத்தை யார் சொல்லியிருப்பா? பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருப்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருப்பார். ஓகேயா? ரைட். இதை எழுதினவர் யாரு? சேக்கிலார். நம்மளுக்கு தெரியும் சேக்கிலார். இயற்பெயர் அருண்மொழி வர்மன், அருள்மொழி தேவர், சாரி அருண்மொழி தேவர், அருள்மொழி தேவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. அது போல இவரை வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவன், உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறா? சேக்கிலார். உத்தம சோழ பல்லவன். தெய்வ சேக்கிலார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தெய்வ சேக்கிலார். உத்தம சோழ பல்லவன், தெய்வ சேக்கிலார். நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. வேற யார்கிட்ட இவர் அமைச்சரா இருந்திருப்பாருன்னா அபநாய சோழனிடம் தலைமை அமைச்சர், அபநாய சோழன்ட்ட, அபநாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றி இருந்திருப்பாரு சேக்கிலார். ஓகே, ஒரு ஃபெமிலியரான லைன் கூட இருக்கும். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும் அப்படின்ற ஒரு பாட்டு எதுல இடம்பெற்றிருக்கும்? நம்மளுக்கு பெரிய புராணத்துலதான் இடம்பெற்றிருக்கும். மனநூல் என புகழப்படுவது எது? மனநூல் என புகழப்பெற்ற நூல் எது? எது? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி ஆசிரியர். எத்தனாம் நூற்றாண்டு? 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். இதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி இவர் எழுதின சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னோட்டமா அவர் எழுதின நூல் நரி விருத்தம். சீவக சிந்தாமணி தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம். விருத்த காப்பியம். விருத்தப்பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம் எது கேட்டோம்னா சீவக சிந்தாமணி தான். விருத்தப்பாக்களால் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ரைட்டா? இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படின்றதுதான் இதோட முக்கிய கொள்கையா இருக்கும் சீவக சிந்தாமணியில. சோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 12-13 கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த கல்யாணத்தை விட்டுட்டு கடைசியா என்ன பண்ணிடுவாருன்னு பாத்தீங்கன்னா துறவரம் போயிருவாரு. அதனால இதோட கருத்தாவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்பங்களை துறந்து துறவரம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீவக சிந்தாமணி நிறைய அறிவியல் செய்திகள், வரலாற்று செய்திகள், நிறைய துணை கதைகள், கிளைக்கதைகள் கொண்ட ஒரு பெரிய காப்பியம். படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய காப்பியம் தான் இந்த சீவக சிந்தாமணி. ஓகேயா? ரைட். இதுல எத்தனை இலம்பகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 இலம்பகங்கள் இருக்கு. எத்தனை இலம்பகம் இருக்கு? 13 இலம்பகம் இருக்கு. 13 இலம்பகம் இருக்கு. ஓகேயா? ரைட். என்னென்ன இலம்பகம்? முதல்ல எடுத்தோடனே நாமகள் இலம்பகம். நாமகள் இலம்பகம். அடுத்து கோவிந்தையார் இலம்பகம். கோவிந்தையார். கோவிந்தையார் இலம்பகம். அடுத்து காந்தர்வ தத்தை இலம்பகம். காந்தர்வ தத்தை. காந்தர்வ தத்தை இலம்பகம். குணமாலை இலம்பகம். குணமாலை இலம்பகம். பதுமையார் இலம்பகம். பதுமையார். பதுமை. பதுமையார் இலம்பகம். அடுத்து கேமசரியார் இலம்பகம். அடுத்து கனகமாலையார் இலம்பகம். கனகமாலையார். விமலையர் இலம்பகம். சரமஞ்சியர் இலம்பகம். சரமஞ்சியார் இலம்பகம். மண்மகள் இலம்பகம். மண்மகள். பூமகள். மண்மகள் பூமகள் இலம்பகம்.
லெக்கணையார் இலம்பகம், லெக்கணையார். அடுத்து முக்தி இலம்பகம், கடைசி இலம்பகம் முக்தி இலம்பகம் அப்படின்னு 13 இலம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. ஓகே, இன்னைக்குரிய 10 கொஸ்டினை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்குரிய 10 கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தேர்வின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சராசரி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கணிதத்துல உள்ள பல்வேறு தலைப்புல இருந்து இலவச தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த தேர்வுகளுக்கான விளக்கங்கள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காத பட்சத்துல நம்மளுடைய கணினி அகாடமி யூடியூப் சேனல் போங்க. அதுல ஆரியபட்டான பிளேலிஸ்ட் இருக்கும். சோ பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்களும் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? சரிங்க, இன்னைக்கு தேர்வினுடைய முதல் கேள்விக்கு போலாம். சோ இன்னைக்கு தேர்வு என்னன்னா சராசரி. டைரக்டா क्वेश्चनக்குள்ள போயிடலாம். சரி, சோ பாருங்க, பேசிக்ல இருந்தே போலாம். மாணவர் ஒருவர் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு. ஓகேங்களா? சோ ஒரு மாணவர் இருக்கான், அவன் பார்த்தா 5 பாடங்கள் இருக்கு. சோ அந்த 5 பாடங்கள்ல பார்த்தா ஒவ்வொரு பாடத்துல ஒரு மார்க் வாங்கியிருக்கான். என்னன்னா 75, 86, 91, 65, 83 அப்படின்ற மதிப்பெண்கள் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? அவரின் சராசரி மதிப்பெண் என்ன? ஓகேங்களா? சோ மாணவர் ஒருவர் 5 பாடங்கள்ல 5 விதமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? அவ வாங்கின மதிப்பெண்ணுடைய சராசரி என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? பொதுவா சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சராசரி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. எண்களின் எண்ணிக்கை. எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா? சரி, இப்போ மேல இருக்கக்கூடிய எண்களை ஃபுல்லா கூட்டுங்க. என்னென்ன எண்கள் இருக்கு? 75 பிளஸ் 86 பிளஸ் 91 பிளஸ் 65 பிளஸ் 83. இதை ஃபுல்லா கூட்டுங்க. கூட்டிட்டு மேல மொத்தம் எத்தனை எண் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? மொத்தமா எத்தனை எண் இருக்கு? மொத்தமா 5 எண்கள் இருக்கு. 5 எண்கள் இருக்கு. 1 2 3 4 5 எண்கள் இருக்கு. சோ 5ஆல என்ன பண்றீங்க அப்படின்னா வகுத்துருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? மேல இருக்க எண்களை ஃபுல்லா கூட்டுறீங்க. மேல இருக்க எண்களை மட்டும் கூட்டினீங்க அப்படின்னு என்னன்னு வரும் அப்படின்னா 400 வரும். ஓகேவா? சரி, இப்போ கீழே 5 இருக்கு, அதால வகுத்துறேன். ஓகேங்களா? மேல இருக்க எண்களை மட்டும் கூட்டுறேங்க. கூட்டினா என்னன்னு வருது? 400 வருது. ஓகேங்களா? சோ கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால வகுக்கிறேன். மொத்தம் 5 எண்கள் இருக்கு. சோ 5ஆல வகுக்கிறேன். வகுத்து அப்படின்னா 1 5 5 8 5 40 வரும். ஒரு 0 இருக்கும், சேர்த்துக்கிறேன். 80 வருது. ஓகேங்களா? அப்போ மாணவர் ஒருவர் 5 பாடங்கள்ல பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சராசரி கண்டுபிடிச்சோம்னா சராசரி என்னன்னு கிடைக்குது? 80 கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாணவர் எல்லா பாடங்கள்லயும் பார்த்தோம்னா 80க்கு மேல. ஓகேங்களா? 80க்கு மேல வாங்கியிருக்கான். இல்ல 80 கிலோ ஒரு 10 மார்க் 15 மார்க் கம்மியா வாங்கிறான். ஓகேங்களா? சோ 80ன்ற அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கான் அப்படின்றத இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமியில பார்த்தோம்னா நீங்க பல்வேறு தேர்வுகள் படிச்சுட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு தேர்வுகளுக்கான புத்தகங்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுக்கு தேவையான புத்தகத்தை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி. என்ன சொல்றாங்க? 15 எண்களின் சராசரி 41.4 எனில் அவற்றின் கூடுதல் என்ன? ஓகேங்களா? ஒரு 15 எண்கள் இருக்குங்க. அதுக்கான சராசரி கண்டுபிடிச்சோம்னா சராசரி என்ன கிடைக்குதா? 41.4 கிடைக்குதா? ஓகேங்களா? இப்போ அந்த 15 எண்களை கூட்டினா கூடுதல் என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார்முலா படி பாருங்க. நமக்கு தெரியும் சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஓகேங்களா? சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல். ஓகேங்களா? சோ எண்களுடைய கூடுதல் டிவைடட் பை எண்களோட எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ எண்களோட எண்ணிக்கை அப்படின்றது என்னன்னு குறிப்பிடலாம். எண்களோட எண்ணிக்கை அப்படின்றத என்னன்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ 15 எண்கள் இருக்கு. அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க? 41.4 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப சராசரி பதிலா 41.4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, கூடுதல் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? கூடுதல் எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எண்களோட கூடுதல் 15 எண்களோட கூடுதல் கேட்கறாங்க. கூடுதல் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? டிவைடட் பை என். என்னன்றது மொத்த எண்களோட எண்ணிக்கை. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு சொல்றாங்க? 15 எண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 15ன்னு போட்டுக்கிறேன். நமக்கு இந்த கூடுதல் அதாவது எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வகுத்தல் இருக்கக்கூடிய 15 அந்த சைடு கொண்டு போங்க. வகுத்தல இருக்க 15 அந்த சைடு போகும்போது பெருக்கலா மாறும். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்க 41.4 இருக்கு. 15 அந்த சைடு போகும்போது பெருக்கலா மாறும். ஓகேங்களா? சரி, இப்போ இத ரெண்டே பெருக்குனீங்க அப்படின்னா என்னன்னு வரும்னா 621 வரும். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 621. ஓகேங்களா? மொத்தமா 15 எண்கள் இருக்கு. அந்த 15 எண்களுக்கு சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சராசரி என்ன வரும்னா 41.4 வருது. ஓகேங்களா? சராசரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கூடுதல் கேக்குறாங்க. சராசரி கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சராசரினால ஒரே ஃபார்முலா தான். சராசரி ஈக்குவல் டு எண்களின் எண்ணிக்கை டிவைடட் பை எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண். எண்களின் கூடுதல் டிவைடட் பை என். ஓகேங்களா? எண்களோட கூடுதல் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எண்களோட எண்ணிக்கை என்னன்னு குறிப்பிடுவாங்க, அதை 15 வச்சுக்கிறேன். சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க 41.4. 15 வகுத்தல இருக்கு, அந்த சைடு போறேன், பெருக்கெல்லாம் மாறுது. பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்துருது. ஓகேங்களா? இந்த கேள்விக்கான சரியான விடை 621. ஆப்ஷன் சி.
ஓகே. ஸோ அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வரக்கூடிய PCSI அதாவது TNUSRB தேர்வுகளுக்காக வந்து பார்த்தோன்னா சூரிய போற்று அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதோடைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க சேரணும் அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா 9, 6, 7, 8, 5 மற்றும் x ஆகியவற்றின் சராசரி 8 எனில் x இன் மதிப்பு என்ன? அதாவது தொடர்ச்சி எண்கள் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 9, 6, 7, 8, 5 சொல்லிட்டு தொடர்ச்சி எண்கள் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு எண் மட்டும் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த எண்ணுக்கு பதிலா வந்துட்டு x ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எண்களுக்கு ஃபுல்லா சராசரி கண்டுபிடிச்சோம்னா சராசரி என்ன கிடைக்குதா? 8 கிடைக்குதான். ஓகேங்களா? சராசரி வந்து 8 கிடைக்குது அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சரி, பொதுவா சராசரி கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல். ஓகேங்களா? சோ எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண், அதாவது எண்களோட எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்னன்னு குறிப்பிடுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ எத்தனை எண்கள் கொடுத்திருக்காங்க மொத்தமா? எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் 8 பிளஸ் 5 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இந்த எண்களை ஃபுல்லா கூட்டுறோம். ஓகேங்களா? கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால வகுப்போம். 1, 2, 3, 4, 5, 6 6 எண்கள் இருக்கு. சோ 6ஆல வகுத்துருவேன். ஓகேங்களா? மொத்தமா வந்து பார்த்தோம்னா 6 எண்கள் இருக்கு. சோ 6ஆல வகுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து சராசரி கண்டுபிடிச்ச சராசரி என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க? 8 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப சராசரிக்கு பதிலா 8ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்ப என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த வகுத்தல இருக்கக்கூடிய 6 அந்த சைடு கொண்டு போறேன். வகுத்தல இருக்க 6 அந்த சைடு போகும்போது பெருக்கலா மாறும். ஓகேங்களா? சோ 8ஓட பெருக்கலா மாறும். ஓகேங்களா? சோ இது ரெண்டே பெருக்கினா என்ன வரும்? சோ 6 8 48 வரும். ஓகேங்களா? 6 8 48 வரும். சரிங்களா? அடுத்து மிச்சம் இந்த சைடு இருக்கக்கூடிய எண்களை ஃபுல்லா கூட்டுங்க. 9 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் 8 பிளஸ் 5 என்ன வரும்னா 35 வரும். ஓகேங்களா? 35 பிளஸ் எக்ஸ்னு வரும். எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்ப என்ன பண்ண போறேன்னா 35 அந்த சைடு கொண்டு போறேன். பிளஸ் 35 ஈக்குவல் டு அந்த சைடு போகுதுன்னா மைனஸ் 35 மாறும். ஓகேங்களா? இந்த சைடு ஆல்ரெடி 48 இருக்கு. பிளஸ் 35 ஈக்குவல் டு அந்த சைடு போகுதுன்னா மைனஸ் 35 மாறும். ஓகேங்களா? மைனஸ் 35 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ரெண்டே கழிங்க. 48 மைனஸ் 35 என்னன்னு வரும்? 13 வரும். ஓகேங்களா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்னன்னு வருது? 13 வருது. ஓகேங்களா? அப்போ இந்த தொடர்ல வந்து பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலா வரக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா 13 அப்படின்ற எண் தான் வரணும். ஓகேங்களா? இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்னா ஆப்ஷன் ஏ தான் மிக சரியானதாக இருக்கும். சரிங்களாங்க? அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? கூட்டுத்தொடர் சராசரி காண்க. ஓகேங்களா? ஒரு சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. எண்கள் கொடுத்துட்டாங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து எண்கள் கொடுத்து இதுக்கான சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? பொதுவா சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? எண்களை ஃபுல்லா கூட்டுவோம். கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால வகுப்போம். வகுத்தோம்னா சராசரி கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஆனா இங்க அப்படி செய்ய போறது கிடையாது. ஓகேங்களா? பொதுவா சராசரி கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்திருக்கக்கூடிய எண்களை பாருங்களேன். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே இரட்டைப்படை எண்களா இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு தொடர்ச்சியா வந்து 2 2 அதிகரிக்குது. இங்க இருந்து இங்க 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 2, இங்க இருந்து இங்க 2, இங்க இருந்து இங்க 2, இங்க இருந்து இங்க 2. ஒவ்வொரு எண்களுமே தொடர்ச்சியாக ஒரே மாதிரி 2 2 அதிகரிக்குது. ஓகேங்களா? ஒரே மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எல்லாமே தொடர்ச்சியா ஒரே மாதிரி 2 2 அதிகரிக்குது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு எண் தொடர் கொடுத்து அந்த தொடர் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி. ஓகேங்களா? 2 2 அதிகரிக்கலாம், 3 3 அதிகரிக்கலாம், 4 4 அதிகரிக்கலாம், 5 5 அதிகரிக்கலாம். ஒரே மாதிரி கிராஜுவலா. ஓகேங்களா? சோ தொடர்ச்சியா ஒரே மாதிரி எண்களால் அதிகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் எதோ அதுதான் உங்களோட ஆவரேஜ். ஓகேங்களா? ஒரே மாதிரி தொடர்ச்சியா 2 2 1 1 3 3 5 5 இந்த மாதிரி தொடர்ச்சியான எண்கள் அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? ஓகேங்களா? நடுவுல இருக்க நம்பர் தான் நீங்க சராசரியா எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இங்க நடுவுல இருக்க நம்பர் என்னன்னு பாப்போமே. பாருங்க, இப்போ இந்த 3 போக நடுவுல இருக்க நம்பர் என்னது? 8 10 தான். ஓகேங்களா? என்ன சார் 2 நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல, 8 10 2 நம்பர் இருக்கு. இப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவுல என்ன வரும் பாருங்க. 8க்கும் 10க்கும் நடுவுல என்ன வரும்? 9 வரும். அப்போ இந்த தொடருக்கு நீங்க சராசரி கண்டுபிடிச்சீங்கன்னா 9ன்றதா சரியான விடை. ஓகேங்களா? நீங்க வேணா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட செஞ்சு பாருங்க. சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. எண்களை ஃபுல்லா கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதெல்லாம் வகுங்க. வகுத்தால் ஆன்சர் 9 தான் வரும். ஓகேங்களா? சோ ஒரே மாதிரி தொடர்ச்சியான எண்களாக அதிகரிக்கும். தொடர்ச்சியா ஒரே மாதிரி. ஓகேங்களா? 2 2 3 3 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கிராஜுவலா ஒரே மாதிரி எண்களாக அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நடுவுல இருக்க நம்பர் தான் நீங்க சராசரி எடுத்துக்கணும். இங்க நடுவுல இருக்க நம்பர் அப்படின்றது 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 அடிச்சிட்டோம் அப்படின்னா நடுவுல 2 நம்பர் இருக்கு. 8 10 2 நம்பர் இருக்கு. இப்போ இந்த 2க்கு நடுவுல என்ன வரும்னு பார்த்தோம்னா 9 வருது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குமா? 9. அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களாங்க? அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சோ நீங்க நம்மளுடைய கணினி அகாடமியோட பயிற்சி வகுப்புல சேரணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? 18, 41, x, 36, 31, 24, 37, 35, 27, 36 இவற்றின் சராசரி 31 எனில் x இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? சோ நாலாவது கேள்வி, அதாவது மூணாவது கேள்வி பார்த்தோம்ல. மூணாவது கேள்வி என்ன மாடல்ல பார்த்தோமோ அதேதான். ஓகேங்களா? அதாவது ஒரு எண் தொடர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒரு தொடர் கொடுத்து இந்த தொடருக்கு சராசரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஓகேங்களா, சராசரி கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? சராசரி அதாவது ஆவரேஜ் ஈக்குவல் டு
சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை n. சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல். ஓகேங்களா? சோ எண்களுடைய கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை, அதை என்னன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா படி நீங்க ஃபுல்லா எண்களை ஃபுல்லா கூட்டுறீங்க, கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால வகுக்கிறீங்க, வகுத்து சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எண்களை ஃபுல்லா கூட்டுங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்கள் இருக்கு. சோ 10ஆல வகுத்துருங்க. இது சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க, 31 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சராசரிக்கு பதிலா 31 போட்டுருங்க. போட்டுட்டு x ஓட மதிப்பு மட்டும் கண்டுபிடிங்க. இந்த சம் எப்படி செய்யணும்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நம்மளுடைய கேள்வி நம்பர் 3 ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? கேள்வி நம்பர் 3 பார்த்துட்டு நீங்க தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் செய்ய போறீங்க. ஓகேங்களா? இதுல x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும், நான் செய்ய போறது கிடையாது, நீங்க தான் செய்ய போறீங்க. நீங்க தான் செஞ்சு x இனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களாங்க? சரிங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த 5வது கேள்விக்கான விடை என்ன அப்படின்றது, எது சரியான விடையா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ எத்தனை பேர் சரியா செய்றீங்க அப்படின்றத இது மூலமா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு 21வது தேர்வுக்கான விளக்கம் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 20 டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து 21வது டெஸ்ட். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம 9ஆம் வகுப்புல வந்து பார்த்தோம்னா சமூக அறிவியல்ல அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்ற டாபிக் இருந்தோம். திசுக்களின் அமைப்பு அப்படின்ற டாபிக் வந்து இன்னைக்கு நமக்கு கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. சரிங்களாப்பா? நம்ம நேரடியா வந்து கேள்விக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. மக்களாட்சி என்பதை குறிக்கும் டெமோக்ரசி என்ற சொல் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. சரிங்களா? டெமோக்ரசி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அந்த டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கிராசி அப்படின்னா ஆட்சி அல்லது அதிகாரம் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்சி அல்லது அதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மொழிச்சொல் வந்து எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கிரேக்க மொழியை குறிக்கக்கூடிய சொல்லுதான். சரிங்களா? மக்களாட்சி அப்படின்னு பார்த்தோம்னா டெமோக்ரசி அப்படின்னு சொல்றாங்க. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்ற அர்த்தமும், அந்த கிராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆட்சி அல்லது அதிகாரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த எம்மொழி சொல் அப்படின்ற கேள்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நிறைய கேள்விகள் வந்து வரலாம். சரிங்களா? எம்மொழி சொல் உருது மன்னிப்பு என்பது வந்து பார்த்தோம்னா பொறுத்துக்கொள் அப்படின்றது, மன்னிப்பு என்பது வந்து உருது மொழி சொல் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு கேள்வி வந்து நிறைய கேட்கலாம். எம்மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 1க்கு பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து 2வது கேள்வி பாருங்க. சரிப்பா பாருங்க. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமைத்துக் கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்துவதாகும் என்று கூறியவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு வந்து பெரும்பாலும் இந்த கிராமங்கள் தொடர்பாக வந்து நிறைய கூற்றுகளை வந்து யார் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் தான் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பாருங்க. ஒரு உண்மையான மக்களாட்சி என்பது 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்கள் செயல்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தான். சரிங்களாப்பா? அதே மாதிரி நம்முடைய சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து முதல் பிரதமராக இருந்திருப்பாரு. சரிங்களா? அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 3வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் மேலவையானது லோக்சபா மக்களவை எனப்படுகிறது. நல்லா நமக்கு தெரிஞ்சதுதான், ஈஸியான ஒரு கேள்விதான். சரிங்களா? லோக்சபா வந்து மக்களவை அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜ்யசபா தான் பார்த்தா அப்படின்னா எப்படி அழைக்கப்படுது? ராஜ்யசபா தான் மக்களவை என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்துல கீழவையாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை தான் எப்படி அழைக்கப்படுகிறது? லோக்சபா என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்படியே மாத்தி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 2 ரெண்டுமே வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சிருக்காங்க? தவறாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான். சரிங்களாப்பா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. உயர்குடியினால் நடத்தப்படக்கூடிய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு எந்த நாடு அப்படின்னு கேட்கிறாங்க. உயர்குடி ஆட்சி என்ன நாடுப்பா? இங்கிலாந்து வந்து உயர்குடி ஆட்சி. சரிங்களா? வடகொரியா வந்து தனிநபர் ஆட்சி. வடகொரியா வந்து தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டிகன் வந்து பார்த்தா அப்படின்னா மதகுருமார்களுடைய ஆட்சி நகரம் தான் எது அப்படின்னா வாட்டிகனு. அதே மாதிரி பூடான் பார்த்தா அப்படின்னா முடியாட்சி நகரம், முடியாட்சி நாடு, முடியாட்சி
நாடு. சரிங்களா? அந்த முடியாட்சி நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூடான் இருக்கும், அதே மாதிரி பார்த்தோம்னா ஓமன் இருக்கும், இதுவும் முடியாட்சி தான். சரிங்களா? முடியாட்சி வந்து பூடான், ஓமன், அதே மாதிரி கத்தார், இதுவுமே பார்த்தோம்னா முடியாட்சி நாடுகள் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் நமக்கு பார்த்தோம்னா இந்த சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வெனிசுலா நாடு, அதே மாதிரி பார்த்தோம்னா சீனா நாடும் பார்த்தோம்னா சிறு குழு ஆட்சி தான். ரஷ்யா முன்னாள் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, அதுவும் வந்து பார்த்தோம்னா சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நாடுகள் தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4, உயர் குடியினால் நடத்தப்படக்கூடிய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து இங்கிலாந்து நாடு தான். சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா போன பிசிக்கும் சரி, அதுக்கு அதே மாதிரி குரூப் 4லயும் சரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? சிம்பிளான ஒரு கேள்விதான். பார்த்தா அப்படின்னா அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாலாம் யார் வருவாங்க அப்படின்னா பிரதமர் வந்து வருவாங்க. இந்திய அரசின் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா மாநில அரசின் தலைவர். சரிங்களா? மாநில அரசின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னா ஆளுநர் அவர்கள் தான் தருவாங்க. அதே மாதிரி மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர் வந்து வருவாங்க. சிம்பிளான ஒரு கேள்வி, மறுபடியும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விப்பா. சரிங்களா? இந்திய அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர், மாநில அரசின் தலைவர் வந்து ஆளுநர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் வந்து யாரு அப்படின்னா முதலமைச்சர். சரிங்களா? மறந்துடக்கூடாது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் பி பாம்பே. சரிப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று பொருந்தாதது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து இந்த ஆக்கத்திசு அப்படின்றது பார்த்தோம்னா என்ன மொழி அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்கத்திசு அது வந்து கிரேக்க மொழியிலிருந்து வந்த ஒரு சொல்லுதான் பார்த்தோம்னா இந்த ஆக்கத்திசு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, திரள் ஆக்கத்திசு, வரி ஆக்கத்திசு, தட்டு ஆக்கத்திசு, தல ஆக்கத்திசு அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க, திரள் ஆக்கத்திசு, வரி ஆக்கத்திசு, தட்டு ஆக்கத்திசு, இதுல பொருந்தாத எது அப்படின்னு பார்த்தோம்னா தல ஆக்கத்திசு தான் நமக்கு வந்து பொருந்தாம வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. நமக்கு தெரியும் எளிய திசுகள் வந்து பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலின் கைமா அப்படின்னு 3 டைப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதனுடைய பணிகளை வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாரன் கைமா என்ன செய்யும்பா? பாரன் கைமா வந்து உணவுகளை சேமிக்கும். சரிங்களா? பாரன் கைமா உணவுகளை வந்து சேமிக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா என்ன செய்யும்பா? உறிஞ்சுதல் வேலையை வந்து செய்யும். சரிங்களா? உறிஞ்சுதல் வேலையை வந்து நடக்கும் செய்யும். அதே மாதிரி இந்த மிதத்தல் பணியையும் செய்யும். அதே மாதிரி சுரத்தல், சரிங்களா, சுரக்கக்கூடிய பணியையும் எதான் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பாரன் கைமா தான் செய்யும். சரிங்களா? அப்ப பார்த்தா அப்படின்னா பாரன் கைமா வந்து உணவு சேமித்தல் வேலையை வந்து செய்யுது. 1. அடுத்து கோலன் கைமா பார்த்தா அப்படின்னா என்ன பார்த்தோம்னா தாவரங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங், அந்த வலிமையை அளிக்கக்கூடிய தன்மையை வந்து எது செய்யுது அப்படின்னா கோலன் கைமா தான் வந்து கொடுக்குது. தாவரங்களுக்கு வலிமை அளித்தல் வந்து கோலன் கைமாவுடைய பணி. அதே மாதிரி ஸ்கிலீரன் கைமா பார்த்தோம்னா எத்தனை டைப்பா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒன்னு வந்து நார்கள் அப்படின்னு ஒண்ணு பிரிச்சிருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா ஸ்கிலீரைடுகள் அப்படின்னு 2 டைப்பா வந்து ஸ்கிலீரன் கைமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா ஸ்கிலீரன் கைமா முக்கியமான பணி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய நார்களுடைய உற்பத்திக்கு வந்து முக்கியமான இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்கிலீரன் கைமா தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 7க்கு அப்படியே நேரம் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3. 1, 2, 3. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? பார்க்கலாம் பாருங்க. எது சரி எவை தவறு, எவை சரி எவை தவறு அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாம் பாருங்க. முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்கள் உட்கரு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. நமக்கு வந்து இரத்த சிவப்பணுக்கள் வந்து உட்கரு வந்து காணப்படாது. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? காணப்படும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. காணப்படாது. அப்ப கூற்று 1 வந்து தவறு. அதுக்கடுத்து பாருங்க, ரத்த சிவப்பணுக்கள்ல காணப்படக்கூடிய ஹீமோகுளோபின் என்னும் சுவாச நிறமி திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தும் பணியை செய்கிறது. சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து சரியா கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து சரிதான். அந்த ஹீமோகுளோபின் பார்த்தா அந்த ஒரு சுவாச நிறமி அதான் என்ன செய்யுதுப்பா? நமக்கு ஆக்சிஜன் வந்து கடத்தக்கூடிய பணியை வந்து இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து செய்யுது. அது வந்து சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறா கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது கூற்று பாருங்க. வெள்ளை அணுக்களில் உட்கரு வந்து கிடையாது அப்படின்னு கொடுக்குறாங்க. வெள்ளை அணுக்கள் பார்த்தா அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், வெள்ளை அணுக்கள் தெளிவான உட்கருவை கொண்டிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உட்கரு வந்து இருக்கு, தெளிவான உட்கரு வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப 3வது ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பா தான் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்க, வெள்ளை அணுக்கள் அமீமா போன்று நகரும் தன்மை கொண்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிதான். சரிங்களா? வெள்ளை அணுக்கள் வந்து அமீபாவை போல என்ன செய்யும், நகரும் தன்மையை வந்து கொண்டிருக்குது. சரிங்களா? அப்ப 2 சரியா கொடுத்துருக்காங்க, 4 சரியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள் போன்றவை துகள்கள் உடைய வெள்ளை அணுக்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. வெள்ளை அணுக்கள் பார்த்தா அப்படின்னா 2 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. துகள்கள் உடையது, துகள்கள் அற்றது அப்படின்னு 2 டைப்பா வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள் பார்த்தோம்னா துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்களாக வந்திருக்கு. சரிங்களா? துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்களாக வந்திருக்கு. அப்ப துகள்கள் உடைய வெள்ளை அணுக்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூட்ரோஃபில்கள், பேசோஃபில்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா ஈசினோஃபில்கள் அப்படின்னு சொல்லி 3 டைப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? துகள்கள் அற்றது வந்து தான் எது எதுன்னு பார்த்தோம்னா லிம்போசைட்டுகள் மற்றும் மோனோசைட்டுகள். அப்ப இந்த கூற்றுமே பார்த்தோம் அப்படின்னா தவறா தான் கொடுத்துருக்காங்க. எது தவறா இருக்குது? 1 தவறா இருக்குது, 3 தவறா இருக்குது, 5 தவறா இருக்குது, 2, 4 மட்டும் தான் சரியா இருக்குது. 2, 4 மட்டும் சரி, மிச்சம் எல்லாமே வந்து தவறா இருக்குது. 1, 3, 5 தவறா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் பி பாம்பே. சரிங்களா? ஓகே, அடுத்து 9வது கேள்வி. சரிப்பா, இதுவும் பார்த்தா அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். சரிங்களா? இந்த கேள்வியும் பார்த்தோம்னா நம்மளுடைய செல்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய காலங்கள், சரிங்களா, நம்ம கண்டிப்பா வந்து கேட்கலாம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கணும். நமக்கு தோல் செல்கள் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் வந்து புதுப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 14 நாட்கள். நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தோம் அப்படின்னா 14 நாட்கள், ஒவ்வொரு 14 நாட்களுக்கும் வந்து புதுப்பிச்சுக்கிறோம். அதே மாதிரி எலும்பு செல்கள் எத்தனை நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா 300 to 500 நாட்களுக்குள்ள வந்து புதுப்பிச்சுக்கிறோம். கல்லீரல் செல்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3650 நாட்களுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிச்சுக்கிறோம். ரத்த சிவப்பணுக்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ரத்த சிவப்பணுக்கள் பார்த்தோம் அப்படின்னா 120 நாட்கள்ல வந்து என்ன செஞ்சுக்கிறோம், புதுப்பிச்சுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. சரிங்களா? இப்ப கொஸ்டின் நம்பர் 9க்கு பார்த்தோம் அப்படின்னா 3, 2, 4, 1. 9க்கு வந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடையா இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. நியூக்ளியர் சவ்வு மற்றும் நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பித்தல் மற்றும் கதிரிலைகள் தோன்றும் நிலை எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து மியாசிஸ் செல் பகுப்பு, மைட்டாசிஸ் செல் பகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா இந்த நிலை 1ல வந்து பார்த்தோம்னா 5 படிகள் வந்து இருக்கும். சரிங்களா? சைகோட்டின், டாக்சின், அதே மாதிரி டிப்ளோசின், அதே மாதிரி டயாகைனசின் அப்படின்னு சொல்லி இந்த 5 படிகள் வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா நியூக்ளியர் சவ்வு மற்றும் நியூக்ளியோலஸ் வந்து மறைய ஆரம்பிக்கல் நிகழ்ச்சி, அதே மாதிரி கதிரிலைகள் தோன்றும் நிகழ்வு வந்து எதில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. எதுன்னு பார்த்தா அப்படின்னா டயாகைனசின் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெறும். சரிங்களா? அதுல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. அது கான்செப்ட் ஓரியண்டா வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா வந்து பாத்துக்கணும். ஓகேங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆப்ஷன் டி டெல்லி தான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களாப்பா? ஓகே, இன்றைய தேர்வுல வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து 10 கேள்விகள் வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு 10 கேள்விகளும் வந்து இன்னும் வந்து தேர்வுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 29-30 நாட்கள் தான் இருக்குது. நல்லா படிங்க, கண்டிப்பா வந்து எல்லா பேருமே வெற்றி அடையலாம். சரிங்களா? உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.